وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் எல்லோரும் அவனையே புகழ்கின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகின்றோம். நம் உள்ளத்தில் உருவாகின்ற தீய எண்ணங்கள், தீய செயல்கள், அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவரும் பாதுகாவல் தேடுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். அது அல்லாஹ்வின் கிதாபிலே இருக்கின்றது. வழிகளில் மிக சிறந்த வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியாகும். அதை நாம் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். பித்தத்தான காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். பித்தத்தான காரியம் நமக்கு நரகத்திலே தள்ளிவிடும் மிக ஆபத்தான வழி அது.
அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பித்தத்தான காரியம் வரக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் உங்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அரஃபாத் மைதானத்தில் உரையாற்றிய இறுதி உரை, அதனுடைய சில விஷயங்கள் கூற விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஹஜ் செய்தார்கள். அதுதான் இறுதி ஹஜ்ஜாக இருக்கின்றது. அதை நாம் அனைவரும் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்கின்றோம். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே சுமார் 1,00,000 மேல் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ் என்ற இபாதத்தை செய்தார்கள். எல்லா இடத்திலிருந்தும் எங்கெங்கெல்லாம் சஹாபாக்கள் தங்கி இருந்தார்களோ அவர்கள் நம்முடைய தூதர் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார், அது தெரிந்தவுடனே எல்லோரும் திரண்டு வந்தார்கள். 1,00,000 மேல், 1,20,000 அல்லது 1,40,000 தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே அரஃபாத் மைதானத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையாற்றினார்கள். மிக முக்கியமான உரை. வாழ்நாளில் மார்க்கத்திற்காக, இந்த தீனிற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதனுடைய சுருக்கமாக அந்த உரை கடைசி உரையாக உரையாற்றினார். முக்கியமான விஷயங்கள் தன்னுடைய தோழர்களுக்கு வழங்கினார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இந்த நகரம், இந்த நகரத்தின் மகிமை என்ன? மக்கா நகரத்தினுடைய அந்தஸ்து என்ன? எப்படிப்பட்ட நகரம் இது? சஹாபாக்கள், அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் தெரியும். மக்கா நகரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கினார். அந்த நகரத்திலே இஸ்லாத்தினுடைய 5வது தூண் ஹஜ் பயணம் மேற்கொள்ள வேண்டும். உலக மக்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக தஆலா அந்த வாய்ப்பு அளிக்கின்றானோ அவர்கள் தன்னுடைய நாட்டிலிருந்து உலக மக்கள் அனைவரும் திரண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள்
ஹஜ் செய்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நகரத்திற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், இந்த இடத்திற்கு இனிமேல் எந்த காஃபிரும் எந்த முஷ்ரிக்கும் வரக்கூடாது, தடை செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு புனிதமான இடம், தூய்மையான இடம். அந்த இடத்திற்கு எவரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாரும் நுழையக்கூடாது. அப்படிப்பட்ட புனிதம் மிக்க தூய்மையான நகரம் அது. அதே போல் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத் எந்த மாதத்திலே நடக்கின்றதோ அது இஸ்லாத்தினுடைய 12வது மாதம், கடைசி மாதம். அந்த கடைசி மாதத்தின் முதல் 10 நாள்களிலே இந்த இபாதத் செய்யப்படுகின்றது. அந்த 10 நாளுக்கு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான், வலயாலின் ஆஷ்ர். அந்த 10 இரவுடைய சத்தியம். அப்ப எந்த அளவுக்கு அந்த 10 நாளுடைய சிறப்புகள் இருக்கின்றன. 365 நாள்களிலே 10 நாள் மிக சிறந்த நாளாக திகழ்கின்றன. அதே போல் இன்றைக்கு நாம் குர்பானி செய்கின்றோமோ அந்த நாளும் நாள்களிலே மிக சிறந்த நாளாக கருதப்படுகின்றன. யௌமுன் நஹர், குர்பானி செய்யக்கூடிய நாள். ஹாஜிமார்கள் அரஃபாத் மைதானிலே இருக்கும் நேரத்திலே அது முக்கியமான, அங்கே ஒவ்வொரு ஹாஜிமார்களும் அங்கே தங்க வேண்டும். அங்கே தங்கவில்லை என்றால் அவர்களுடைய ஹஜ் நிறைவேற்றாது. அந்த அளவுக்கு அந்த அரஃபாத் மைதானம் மிக முக்கியமான மைதானம் அது. அந்நாள் எவரெல்லாம் ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும். அந்த நோன்புக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் நற்கூலி கொடுக்கின்றான் என்றால் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நாள் அது. அவ்வளவு சிறந்த நாளாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி அந்த இடத்திற்கும் அந்த நகரத்திற்கும் அந்த நாளுக்கும் சிறப்புகள் இருக்கின்றதோ, மகிமை இருக்கின்றதோ, பாதுகாக்கப்பட்ட இடம், அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தையும் பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மானம் மரியாதை, அதுவும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடத்திலே மிக சிறந்தது. அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களுடைய மானத்தை பாதுகாப்பு செய்கின்றான். இஸ்லாம் ஒரு சாதாரண மார்க்கம் கிடையாது. இந்த இஸ்லாத்தில் எவர்கள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரை பார்த்து சொல்கின்றான்? ஈமான் உள்ளவர்களை பார்த்து சொல்கின்றான். ஈமான் உள்ளவர்களுடைய மானம் மரியாதை, பொருளாதாரத்தையும் உயிரையும்
இந்த இஸ்லாம் பாதுகாப்பு செய்கின்றது. அதற்காக இந்த மார்க்கத்திற்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும். இஸ்லாத்தில் முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு அந்தஸ்து வேணும், நமக்கு மரியாதை வேணும், இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் என்றால் நாம் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் சரியான முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தின் மானத்தையும் மரியாதையையும் பாதுகாப்பு செய்வதற்கு கொலை ஆகிவிடுகின்றான் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஷஹீத் என்ற மௌத் அவனுக்கு கிடைத்தது. ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய மானத்தையும் உயிரையும் பாதுகாப்பு செய்வதில் அவன் கொலை ஆகி விடுகின்றான் என்றால், கொல்லப்படுகின்றான் என்றால் அவனுக்கு ஷஹீத் என்று பெயர் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிம்கள் சகோதரத்துவமாக வாழ வேண்டும். யாருடைய மானத்தையும் மரியாதையும் நாம் பழிக்க கூடாது. எல்லோரும் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், அல் மோமின் அகுல் மோமின் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்க்கு சகோதரமாக இருக்கிறார்கள். அது பணக்காரராக இருந்தாலும் சரி, வசதி உள்ளவராக இருந்தாலும் சரி, ஏழை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சகோதரத்துவமாக நாம் வாழ வேண்டும். சகோதரியாக நாம் பார்க்க வேண்டும். யார் யாரும் மீது கொடுமை செய்யக்கூடாது. அதுபோல் அந்த மைதானத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஸதல்கூன ரப்பக்கும் ஃபயஸ்அலுகும் அன் ஆமாலிக்கும். நீங்கள் மிக சீக்கிரமாக உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார்கள். அந்த ரப் உங்களுடைய காரியங்களை பற்றி நீங்கள் அந்த ரப் உங்களை விசாரிப்பான். நீங்கள் மிக சீக்கிரமாக சந்திப்பீர்கள் படைத்த ரப்பிடம். அந்த ரப் உங்களுடைய ஆமால் பற்றி, உங்களுடைய ஒவ்வொரு அமல்களை பற்றி விசாரிப்பான். எந்த அளவுக்கு நாம் பயந்து அல்லாஹுக்கு அஞ்சி நாம் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக மிக தூய்மையான காரியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் நமக்கு நற்கூலி அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அமலும் மக்களுக்காக அல்ல, உலக மக்களை பார்ப்பதற்காக அல்ல, அவர்களிடம் மரியாதை பெறுவதற்காக அல்ல, படைத்த ரப்பிடம் நாம் நற்கூலி பெற வேண்டும். அதற்காக நாம் அமல்கள் செய்ய வேண்டும். فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. சூரா கஹஃபுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் எவர் ஆசைப்படுகிறாரோ நாளைக்கு நான் என்னை படைத்த ரப்பிடம் நான் சந்திக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். படைத்த ரப்புக்கு இணை வைக்கக்கூடாது, ஷிர்கான காரியம் செய்யக்கூடாது, தவறான காரியங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ ஆமாலிக்கும். உன்னுடைய ரப் உங்களுடைய முகத்தை பார்ப்பதில்லை, உங்களுடைய உடம்பை பார்ப்பதில்லை, நீ எப்படி இருக்கின்றாய் அதை அல்லாஹ் பார்ப்பதில்லை.
அல்லாஹ் பார்ப்பது என்னவென்றால் வலாக்கி யன்சுரு இலா குலூபிக்கும், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றான், உன்னுடைய அமலை பார்க்கின்றான். நீ எப்படிப்பட்ட மனிதன், நீ சிறந்தவனாக இருக்கின்றாயா, உன்னுடைய அமல்கள் சிறந்தவனாக இருக்கிறதா, அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்க்கின்றான். அதே போல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீ கூறுவீராக, என்னுடைய தொழுகை, குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய குர்பானி, என்னுடைய இம்மை வாழ்க்கை, என்னுடைய மௌத் அனைத்தும் லில்லாஹ், அல்லாஹுக்காக, ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் அகிலத்தாருக்கு ரப்பாக இருக்கின்றான். நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் நம்முடைய தொழுகை, நம்முடைய நமாஸ், நம்முடைய குர்பானி எல்லாமே அல்லாஹுக்காக. நம்முடைய இம்மை வாழ்க்கை, அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்திருக்கின்றான். இந்த உயிர் எதற்காக? அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த உயிர் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். நற்காரியங்கள் செய்ய வேண்டும். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி உரையிலே சொன்னார்கள், ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், அலா லஅல்லக்கும் லா தரௌனி பாத ஆமிக்கும் ஹாதா, நீங்கள் அடுத்த வருஷம் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் அடுத்த வருஷத்திலிருந்து என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்படி இருக்கும்? 63 வருஷம் கூட இந்த சஹாபாக்கள் எப்படியெல்லாம் போராடினார்கள், உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள். இந்த வார்த்தை கேட்டவுடனே எல்லோரும் அழுது கொண்டார்கள். சில மனிதர்கள், தூரத்தில் இருப்பவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் நீங்கள்? நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? சில உபதேசங்கள் நமக்காக கூறுங்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இத்தகுல்லாஹ ரப்பக்கும், நீங்கள் உங்களை படைத்த ரப்புக்கு அஞ்சு வாழுங்கள், அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி உரை, கடைசி உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும். இதிலே நிறைய பலன்கள் இருக்கின்றன. யார் அல்லாஹுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி விடுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவனுக்கு மரியாதை வழங்குகின்றான். இப்படிப்பட்ட மக்கள் ஊரிலே இருந்தால், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய மக்கள் பூமியில வாழ்ந்தால், வலவ் அன்னா அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்து மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் கூறுகின்றான், ஊர் மக்கள், ஊர் ஜனங்க ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தால், அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரஹமத்துடைய வாசலை திறந்து விடுவான், பர்க்கத்துடைய வாசலை திறந்து விடுவான். நாம் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவனாக அடியானாக இருந்தால், நாம் கையேந்தி, அல்லாஹ் வெயில் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை, நீ மழை பெய்வாக, மழை குரு என்று கேட்டால் உடனே மேகங்கள் உருவாகின்றன, மழை பொழிகின்றன. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அஞ்சம்
அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது. ரிசகுடைய நாம் நினைக்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு பொருளாதார உதவி செய்வான் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வஸல்லு ஹம்ஸகும், ஐவேளை தொழுகை நீங்கள் கண்டிப்பாக தொழ வேண்டும். இறுதி உரை, தொழுகை விடக்கூடாது. இன்றைக்கு தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு வீட்டிலும் தொழுவாளிகள் மிக குறைவாக இருக்கிறார்கள். தொழாதவர்கள் ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எப்படி தொழுகையுடைய நிலைமை? ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில், தோழர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொழுகை விடவில்லை. போர் மைதானத்திலும் தொழுகை மாஃப் கிடையாது. போர் மைதானத்திலே உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற நிலையிலே தொழுகை தொழ வேண்டும், கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் தொழுகை மாஃப் கிடையாது. ஆனால் தொழாதவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த தூதருடைய உம்மத்தியாக நாம் இருக்கின்றோம்? அந்த தூதருடைய அந்த உரைக்கு நாம் என்ன மரியாதை வழங்குகின்றோம்? எப்படி ஆகிவிட்டது நம்முடைய வீடுகள், நம்முடைய இல்லம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது? தொழாதவர்கள் ஃபஜருடைய தொழுகையில் நாம் பார்க்கின்றோம், மற்ற தொழுகையில் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மசூதிகள் காலி கிடக்கின்றன. வசூமு ஷஹரக்கும், நோன்பு நாள் வந்துட்டால் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். வஅதியூ ஸா அம்ரிக்கும், முஸ்லிம்களுடைய தலைவராக யார் இருக்கின்றாரோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தலைவருக்கு, ஒரு தலைவர் இருக்கிறான் என்றால் தலைவர் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு தலைவருக்கு கீழே தான் நாம் வாழ வேண்டும். கடைசி உரை, இறுதி உரையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த தலைவருக்கு நாம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து வழங்க வேண்டும். அவர் சொன்ன மாதிரி ஷரியத் பிரகாரம் நமக்கு நடக்க சொல்கிறார்கள் என்றால் அவருக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். எந்த நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் அவர் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றான் என்றால் அவருக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக இன்னொரு கோஷ்டி உருவாக்குவது, இன்னொரு ஜமாத் உருவாக்குவது, இது பெரிய முசீபத்தாக இருக்கிறது. இதை அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான், அல் ஃபித்னத்து, குழப்பங்கள் உருவாக்குவது, அஷத்து மினல் கத்லி, உயிர் போகுவதற்கு அதோடு பெரிய பாவமாக இருக்கின்றது. கலவரம் செய்வது, கொலை செய்வது, ஒன்றுக்கொண்டு கொலை செய்வது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு உயிருக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஃபித்னா இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் வாழக்கூடிய உரிமை உண்டு. எல்லோரும் வாழ வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பூமியை விசாலமாக்கி இருக்கின்றான். எல்லோருக்கும் உரிமை உண்டு. எல்லோரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அரஃபாத் மைதானத்திலே இந்த வசனத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா இறக்கினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு நான்
என்னுடைய மார்க்கம் உங்களுக்காக பூர்த்தி செய்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நேமதி, என்னுடைய நேமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வரஸீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம் ஆகும் என்று அல்லாஹ் உருவாக்கிய இந்த மார்க்கம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த மார்க்க உலகத்தில் வந்தால்தான் அமைதி வரும். இல்லை என்றால் யாருடைய வாழ்க்கையிலும் அமைதி வராது. நம்முடைய சொந்த இதில் வாழ்க்கையிலே அமைதி வர வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே அமைதி வர வேண்டும், நம்முடைய நாட்டிலே அமைதி வர வேண்டும் என்றால் அதுக்கு இஸ்லாம் தான். அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கம் வந்தால்தான் உலக மக்கள் அமைதியாக வாழ்வார்கள். ஆகவே இந்த உரை கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அனைத்து விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டே வந்தால் ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், நீங்கள் தங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்திலே நுழைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி தூதருடைய அந்த இறுதி உரை கடைப்பிடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபானா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமும் மலிக்கும் வ ரவுஃபுர் ரஹீம் ரப்புல் ஆலமீன்.